வெல்கம் எவ்ரி ஒன். இப்போ நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். சரி, லென்ஸ்னா என்ன? ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கம்பைன் டுகெதராக இருக்கும். ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எய்தர் கான்கேவ் கான்வெக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒன்று கான்கேவ் கான்வெக்ஸாக இருக்கும், அதர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். சரி, இது கம்பைன் பண்ணுனா லென்ஸ் கிடைக்குது. ஓகே, நாம ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் ரிஃப்ராக்ஷன் ஆகிறது எப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தோம். அந்த ஃபார்முலா ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ், ஃபோக்கல் லென்த், இதுக்கான தொடர்பெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ரைட். இப்போ நார்மலாக இந்த பை கான்வெக்ஸ் லென்ஸை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறோம். அது என்ன லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா? மேக்கர்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது. அப்போ அந்த லென்ஸ் மேக்கர் என்ன பண்ணுவார்? பர்டிகுலர் பார்வைக்கு நமக்கு ரெட்டினால ஃபோக்கல் கரெக்டாக அந்த ரெட்டினா மேலே விழற மாதிரி இந்த பார்வையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். லென்ஸை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சரியா பார்வை தெரியாதவங்களுக்கு அதை ஒன்று ஃபோக்கல் ரெட்டினாக்கு பின்னாடி விழும், இல்லை முன்னாடி விழும். ஸோ நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி லென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். ஸோ அப்போ அப்ராப்ரியேட்டாக நமக்கு அதை என்ன ஹியூமன் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கலை டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பவர் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே ஜாமெண்ட்ரி நம்ம லென்ஸை அரைஞ்சாச்சு, லென்ஸு நம்ம பண்ணியாச்சு. கான்வெக்ஸ் பை கான்வெக்ஸ். ஸோ சர்ஃபேஸ் 1 சர்ஃபேஸ் 2 ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குங்களா, கம்பைன் டுகெதர். இப்போ இந்த சர்ஃபேஸ் 1 என்ன இருக்கு? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்கும், ரைட் சைடு இருக்கும். இந்த சர்ஃபேஸ் 2ஓட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் லெஃப்ட் சைடு இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எங்கேருந்து மெஷர் பண்ணுறோம்? போல்ல இருந்து, இந்த சென்டர் ஆஃப் ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்தால் மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? ரொம்ப தின்னாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால இந்த போல் ஆப்டிக்கல் சென்டர் எல்லாமே க்ளோஸ் டு ஈச் அதர்ங்கிற மாதிரி. ஸோ நமக்கு வெரி வெரி தின் லென்ஸு. இங்கே எக்ஸாஜரேஷன் ஏன் பண்ணியிருக்கோம்னா நம்ம ஜாமெட்ரி புரிஞ்சுக்கணும், அதனால இப்படி பண்ணியிருக்கோம். சரிங்களா? எல்லா மெஷர்மெண்ட்டும் ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து தான் மெஷர் பண்ண போகிறோம். சரிங்க, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ பிரின்சிபல் ஆக்சஸை ட்ரா பண்ணிக்கலாம். பிரின்சிபல் ஆக்சஸ் ட்ரா பண்ணிட்டேன். இதுதான் பிரின்சிபல் ஆக்சஸ். இப்போ ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் ரேவை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். பாயிண்ட் ஆப்ஜெக்டை ஒரு பர்டிகுலர் ரே என்ன ஆகுது? ஸ்ட்ரைக் ஆகுது இந்த நார்மல்ல. பிகாஸ் இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரைட் சைடு இருக்குது. ஸோ இதோட இங்க இருந்து இந்த ஸ்ட்ரைக் ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன்ஸ் ட்ரா பண்றோம். ஸோ அது வந்து நார்மலா கன்சிடர் பண்ணிக்கலாம். எதுக்கு? சர்ஃபேஸ் 1க்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகி ஏர்ல இருந்து எதுக்கு வருது? கிளாஸ்க்கு வருது. அதாவது இந்த லென்ஸ் வந்து மேட் அப் ஆஃப் கிளாஸ் இல்லையா, வருது. ஸோ அப்ப என்ன ஆகும்? ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு லைட் வருது. அப்ப பெண்டிங் டுவர்ட்ஸ் நார்மல். சரிங்களா? அப்ப இந்த ஏடிசி என்ற ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப வந்து ரே வந்து எங்க ஸ்ட்ரைக் ஆகும்? பிரின்சிபல் ஆக்சஸ்ல ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகுது. அதை I1ன்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்ப அந்த போல்ல இருந்து மெஷர் பண்றோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்? V1 டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ்? V1 டிஸ்டன்ஸ். அதாவது இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? போல்ல இருந்து U தூரத்துல இருக்கு. V1 தூரத்துல இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. பிகாஸ் சர்ஃபேஸ் 1ல ரிஃப்ராக்ட் ஆகி. ரைட். அடுத்தது இந்த சர்ஃபேஸ் ஏடிசி சர்ஃபேஸ், அதாவது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை இன்க்ளூட் பண்றோம். இன்க்ளூட் பண்றப்ப என்ன ஆகுது? ஆக்சுவலா இன்க்ளூட் பண்றப்ப அகெயின் என்ன ஆகும்? ரிஃப்ராக்ஷன் ஆப்பான் ஆகும். இந்த இடத்துல நேரா இப்படி போறது ஆப்சண்ட். இந்த சர்ஃபேஸ் ஆப்சண்டா இருக்கப்ப நேரா இப்படி போனதை இப்போ லென்ஸ் இதை நம்ம இன்க்ளூட் பண்ணது அப்புறம் பெண்டிங் ஆகுது. ரிஃப்ராக்ஷன் சர்ஃபேஸ் 2 ஆகுது, ஆகி இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகுது. இதை ஐன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு விஷயத்த நான் ஃபார்முலாக்கு கொண்டு வரதுக்கு, டெரைவ் பண்றதுக்கு நான் ஒரு விஷயம் மேத்தமேட்டிக்கலா இமேஜின் பண்ண போறேன். என்ன பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ரேரர் டு டென்சர் மீடியத்துல சர்ஃபேஸ் 1ல ரிஃப்ராக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்கு ரேரர் டு டென்சர்னால μ2 பை V மைனஸ் μ1 டிவைடட் பை U ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 டிவைடட் பை R. இது ஜெனரல் ஃபார்முலா. எதுக்கு? ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ஷன் ஹேப்பன் ஆகிறதுக்கு. எனக்கு இப்போ இங்க ரேரர் டு டென்சர் மீடியம்னால இந்த Vன்றது இங்க என்ன? V1 இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து U தான். இங்க Rன்றது R1 இருக்கும். அப்ப ஃபார்முலா நம்பர் 1. சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க, இந்த சர்ஃபேஸ் 2வை இன்க்ளூட் பண்ணதுமே ரெண்டாவது ரிஃப்ராக்ஷன் நடந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இங்க முன்னாடி இங்க ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் சர்ஃபேஸ் ஆப்ஷன் ஆகிறப்ப இங்க ஸ்ட்ரைக் ஆனது, இப்ப இங்க ஸ்ட்ரைக் ஆகுது. சரிங்களா? அப்ப இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா,
ஆக்சுவலா இந்த இடத்துல வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இருக்கிறதா கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இந்த ஹோல், இந்த சர்ஃபேஸ் ஒன்று ஹோல் இதுவுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கிளாஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இங்க இருந்து போயிட்டு திருப்பி என்ன ஆகும், இங்க இமேஜ் ஆப்ஜெக்ட் இமேஜ் ஏர்ல இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்ப டென்சர்ல இருந்து ரேரர் மீடியத்துக்கு லைட் டிராவல் ஆகி ரேரர் மீடியத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா நான் ஒரு கன்சிடரேஷன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து கிளாஸ்க்குள்ள சர்ஃபேஸ் ஒன்னுக்குள்ளார கிளாஸ்க்குள்ள வெர்ச்சுவல் ஆப்ஜெக்டா இருந்த இது ஆப்ஜெக்டா செயல்படுது. இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? ஏர்ல இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அனதர் சர்ஃபேஸ் ஏடிசினால. சரிங்களா? ஓகே, குட். இப்போ இதுக்கு நம்ம எழுதணும் இல்லையா? அப்ப μ2 μ1 by v minus μ2 by u equal to μ1 minus μ2 divided by r. இங்க பாத்தீங்கன்னா இது டென்சர் டு ரேரர் மீடியத்துக்கு ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கு. இது இமேஜ் ஃபார்ம் ஆன இந்த டிஸ்டன்ஸை வின்னு வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட் எங்க இருந்து இருக்கும்? இங்க இருந்து இருக்கும். அப்ப யூக்கு பதிலா v1 போடணும். யூக்கு பதிலா v1 போடணும். இது இமேஜ் டிஸ்டன்ஸ் v. அப்ப வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இந்த இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? ஆர்ல ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அப்ப டென்சர் டு ரேரர், அதனால நம்ம இப்படி எழுதிக்கிட்டேன். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 1 2 என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. சிம்பிளா ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் ஒரே பேட்டர்னா இருக்கு. அப்ப ரெண்டும் கேன்சல் ஆகும். ரைட்டா? கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இது மைனஸ்ல இருக்கு, பிளஸ்ல இருக்கு. இப்ப இது முன்னாடி வச்சு பின்னாடி எழுதலாம். ஸோ அப்ப என்ன எழுதலாம்? μ1 by v minus μ1 by u equal to, இங்க பாருங்க μ2 minus μ1, ஒன்னுல இருந்து தானே ரெண்டை ஆட் பண்றோம். அப்ப இங்க வந்து இங்க μ2 minus μ1 இருக்கு, இங்க μ1 minus μ2 இருக்கு. அப்ப மைனஸை வெளியே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமன் ஃபேக்டர் எடுத்துட்டு μ2 minus μ1 ஆஃப் 1 by r1 minus 1 by r2. அவ்வளவுதாங்க ஃபார்முலா. அப்ப இந்த அடுத்தது பாருங்க, இந்த μ1ங்கிறத காமனா வச்சுக்கலாம். சரிங்களா? μ1ங்கிறத காமனா வச்சுட்டோம்னா என்ன இருக்கு? 1 by v minus 1 by u of μ2 minus μ1 of 1 by r1 minus 1 by r2. இந்த காமனா வச்ச μ1 அந்த சைடு கொண்டு போயிடலாம். கொண்டு போனா என்ன ஆகும்? 1 by u minus 1 by v equal to μ2 minus μ1 upon μ1 of 1 by r1 minus 1 by r2. சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ண போறேன், μ2 நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியா செப்பரேட் பண்ணி எழுதும் போது எப்படி வரும்? அதுக்கப்புறமேட்டு 1 by u 1 by vங்கிறதுக்கு பதிலா ஆக்சுவலா இது 1 by f ஆயிடும். சரிங்களா? பிகாஸ் யூன்றது இன்ஃபினிட்டியில இருக்கும், யூன்றது இன்ஃபினிட்டி போட்டுக்கோங்க. அப்ப v வந்து ஃபோக்கல்ல ஃபார்ம் ஆகும். ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில இருக்கல, இமேஜ் வந்து ஃபோக்கல்ல ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த டேர்முக்கு பதிலாக 1 by f போட்டுக்கலாம். அடுத்தது நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக எழுதிப்போம். 1 by f equal to μ2 by μ1 minus 1 of 1 by r1 minus 1 by r2. இது ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதை நம்ம மியூன்னு வச்சுப்போம். மியூ மைனஸ் 1 by r1 சாரி 1 by r1 minus 1 by r2. சரிங்களா? இதுதான் என்னது? ஃபோக்கலுக்கு ஈக்குவல். ஸோ இதுதான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இந்த மியூன்றது இந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரிங்களா? அப்போ r1ன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் 1, r2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் 2. ஓகே, fன்றது ஃபோக்கல், லென்ஸோட ஃபோக்கல். அவ்வளோதான். தேங்க்யூ.